அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பராசக்தி இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு ட்ரெயின் வந்து திருச்சி போறதுக்காண்டி வந்துட்டுருக்கு 1960ல. அப்போ அந்த ட்ரெயின்ல மினிஸ்டர்ஸ்லாம் வராங்க. அவங்க பாதுகாப்பா வந்து ஜெயம் ரவி வந்து போலீஸா வந்து வராரு. அப்போ ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் வந்து ஓடி வந்து நிக்கிறான். மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு, கருப்பு சட்டை அணிஞ்சுட்டு. அதே நேரம் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் ட்ரெயினோட கூட இறக்கி விட்டு வந்து ட்ரெயினை வந்து கொளுத்தி விட்டுறான். இதனால வந்து அந்த போலீஸ் அதிகாரி ஜெயம் ரவிக்கு வந்து பிடிக்கல. 2 பேருக்கு நடுவுல வந்து சண்டை நடக்குது. சிவகார்த்திகேயனுக்கும் ஜெயம் ரவிக்கும் நடுவுல சண்டை நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து ஜெயம் ரவியோட ஒரு விரல வந்து ஆக்சிடென்ட்டா வந்து கட் ஆயிருது. இப்போ சிவகார்த்திகேயனோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இதில வந்து இந்த போராட்டத்தில வந்து இறந்துடுறாரு. அதனால வந்து இனிமேல் எந்த போராட்டம் வேணா, எது வேணா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் முடிவு பண்ணிடுறாரு. உடனே 5 வருஷங்கள் கழிச்சு சிவகார்த்திகேயனை காட்டுறாங்க. அவர் அந்த ட்ரெயினுக்கு இன்ஜினுக்கெல்லாம் வந்து கரி அடி போடுற வேலை வந்து பார்த்துட்டுருக்காரு. அப்ப வந்து அவர் தம்பி காலேஜில வந்து பார்த்தாங்க. அவர் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரா வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டுருக்காரு. கார்த்திகேயன் வந்து அவர்ட்ட வந்து எடுத்து சொல்வாரு. இந்தி திணிப்புலாம் வேணாம்ப்பா, போராட்டம்லாம் வேணாம். எவ்வளோ எடுத்துவிடும் அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் வந்து தம்பிக்கு காசு அனுப்புறதுக்காண்டி, மணி ஆர்டர் அனுப்புறதுக்காண்டி வந்து அங்க போவாங்க. அங்க இந்திய திணிப்பு வந்து எல்லாமே வந்து இந்தியா வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. அதனால வந்து அவரால வந்து மணி ஆர்டர் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஃபோன்ல வந்து தம்பிட்ட வந்து சொல்லுவாரு. அவர் வந்து போராட்டத்துல வந்து குதிச்சுருவாரு. அதனால வந்து இப்ப சிவகார்த்திகேயன் வந்து மேல ப்ரொமோஷன் ஆகணும்னா வந்து ஹிந்தி கண்டிப்பா எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஹிந்தி கத்துக்க வந்து ஸ்ரீராட்ட போறாரு. அவர் ஹிந்தி கத்துக்கிற வழியாவும் ஸ்ரீரா வந்து கரெக்ட் பண்ணிடுறாரு. போராட்டத்துக்கு எதிரா வந்து திரும்ப வந்து ஜெயம் ரவி வந்து வராரு. எல்லாரையும் வந்து சுட்டு கொல்றதுன்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்போ போராட்டம் வந்து நடக்குது. அந்த போராட்டத்தில வந்து இவரோட தம்பி ஆதர்வாக்கு வந்து அடிபட்டுது. அப்போ வந்து போராட்டத்தில வந்து சிவகார்த்திகேயன் வந்து மாஸ் போட்டு வந்து அவர வந்து ஆதர்வா வந்து காப்பாத்தி வந்து தூக்கிட்டு போறாரு. அப்ப தான் வந்து தெரிய வருது, இந்த போராட்டத்துக்கே கேங்க்கே வந்து தலைவர் வந்து சிவகார்த்திகேயன் தான் வந்து அவர் இப்போ வந்து நார்மலா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா வந்து இவர் வந்து டெல்லி வர போய் வந்து பிஎம் பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வந்து கிளம்பிடுறாரு. அதுவரைக்கும் எந்த போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு. ஆனா வந்து அதே மீறி ஆதர்வா போராட்டம் பண்ணுறாங்க. இதில வந்து ஜெயம் ரவி வந்து ஆதர்வா வந்து சுட்டுக் கொன்னுறாரு. எல்லா மாநிலோட இந்திய திணிப்பு போராட்டக்காரங்கள்லாம் வந்து ஒண்ணா வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஓகே சேர்க்குறாரு. சேர்ந்து பண்ணி அவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கி வந்து அத வந்து பிஎம்ட்ட வந்து சப்மிட் பண்றாரு. சப்மிட் பண்ணிட்டு வந்து எல்லாரும் வந்து அவங்க மொழிய வந்து தெரிஞ்சுட்டு இருக்கணும். மும்மொழி கொள்கை வந்து வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மும்மொழி கொள்கைய வந்து எடுத்துட்டாங்க. ஜெயம் ரவிய வந்து அடிபட்டுறது. சிவகார்த்திகேயன் வந்து அடிச்சு போட்டுறாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடிஞ்சது. நன்றி.